அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, யூஜி அண்ட் பிஜி அண்ட் பியூ எக்ஸாம் இப்போ யூஜிடிஆர்பி கால்ஃபர் ஆக போகுது அப்படின்றதுனால யூஜிடிஆர்பிக்கான அந்த தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10th தமிழ் புக்கில் 2 இயல் நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இயல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் விருந்து போற்றுதும் அப்படின்ற அந்த பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உணவு ஆக்கலும் அழித்தலும் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு காணப்படுகிறது? அதாவது பாருங்க, உணவு வந்து செஞ்சு அதை வந்து விருந்தினருக்கு வந்து உபசரிக்கிறா போல இருக்கக்கூடிய 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவரோவியம் வந்து எங்கு காணப்படுகிறது அப்படின்றது தான் இதுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். எங்க இருக்குதுங்க? சிதம்பரத்தில் தான் வந்து இந்த 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவரோவியம் வந்து காணப்படுது. அதாவது உணவு ஆக்கலும் அழித்தலும் அப்படின்ற அந்த சுவரோவியம் சிதம்பரத்தில் காணப்படுகிறது. அடுத்து 2வது கேள்வி. டேஷ் தமிழரின் தனித்த பண்பாக இருந்தது. ஸோ தமிழரோட ஒரு தனித்த பண்பா கருதப்பட்டது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர், இந்த விருந்தோம்பல். சீதா இதுக்கான ஆன்சர். விருந்தோம்பல் தான் வந்து தமிழர்களோட ஒரு தனித்த பண்பா வந்து இருந்தது. இதுவரை நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா வாழையால அறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு பரிமாறி நம்ம வந்து அந்த விருந்தோம்பலை வந்து ஒரு தனித்த பண்பாவே நம்ம இதுவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து, விருந்தே புதுமை என கூறும் நூல் எது? இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? ஸோ விருந்தே புதுமை, அதாவது என்ன சொல்றாருன்னா, விருந்தினருக்கும் உறவினருக்கும் வித்தியாசம் இருக்குது. உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. உறவினர்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. விருந்தினர் அப்படின்னா நம்மளுக்கு முன்பின் அறியாத புதியவர்களுக்கு தான் நம்ம விருந்தினர்னு சொல்லணும். அவங்களதான் நம்ம நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறாருங்க. அப்போ விருந்தே புதுமைன்னு சொன்னவர் யாருங்க? தொல்காப்பியர். திருவள்ளுவர் டேஷை விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். பாருங்க, திருவள்ளுவர் வந்து எதில் வந்து விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே வந்து படைச்சிருக்காரு. அப்போ விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. எதில் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லறவியல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 4 அதிகாரங்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அதுல இல்லறவியல்ல விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் வந்து படிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். விருந்தோம்பல் அப்படின்றது இல்லறவியல்ல காணப்படுது. அடுத்து 4வது கேள்வி. இல்லறம் புரிவது டேஷையும் பொருட்டே என அறத்துப்பாலில் குறிப்பிடுகிறார். பாருங்க, நாங்க மறுபடியும் ஏன் அறத்துப்பால் அப்படின்னு நான் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அந்த 4 இயல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எது அந்த இல்லற, இது 4மே பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், இது 4மே. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் தான் அவர் என்ன பண்றாரு, இல்லறவியல்ல விருந்தோம்பல் அதிகாரத்துல சொல்றாரு, இல்லறம் புரிவது டேஷ் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்றாங்க. எது செய்யும் பொருட்டேவா? விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. ஓகேங்களா? ஸோ நம்ம இல்லறம் செய்யக்கூடிய, நம்ம அந்த இல்லறம் நடத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வர விருந்தினருக்கு உபசரித்து விருந்தோம்பல் செய்யறதுக்காக தான் நம்ம இல்லறத்தை வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 5வது கேள்வி. முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழையும் அனிச்சம் என குறிப்பிடும் நூல் எது? மோப்பக்குழையும் அனிச்சம், அதாவது அனிச்ச பூ எப்படி நம்ம ஸ்மெல் பண்ணா வாடிடுமோ அதே போல விருந்தினர்களோட நம்ம முகமலர்ச்சியோட வரவேற்கல அப்படின்னா அவங்களோட முகம் எப்படி ஆயிடுமா, அனிச்சம் பூ போல மாறிடும், வாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திருக்குறள்ல தான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள்ல தான் வந்து திருவள்ளுவர் வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த 6வது கேள்வி. டேஷ் என்பதே இல்லற கடமையாக கருதப்பட்டது. ஸோ உங்களோட இல்லற கடமையா முதன்மையான கடமையா எதை வந்து கருதப்படுது அப்படின்னா விருந்தினை போற்றுதல். ஓகேங்களா? ஸோ விருந்தினர் வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினரை போற்றக்கூடியது தான் ஒரு இல்லறத்தோட முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப போற்றி அவங்களுக்கு வந்து உபசரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு இல்லறத்தோட, ஒரு வீடு நடத்தத்தோட ஒரு முதல் கடமையா வந்து குறிப்பிடப்படுது. அடுத்து 7வது கேள்வி. தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழ் மரபு என கூறியவர். ஓகேங்களா? இது வந்து பழைய எடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் வந்து இருக்கும், அதனால நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என விருந்தினரை போற்றி
பெணல் பழந்தமிழ் மரபு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருப்பாருங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் குறிப்பிடுறாரு. அதாவது நம்ம கோவலனை பிரிந்து கண்ணகி தனியா வாழ்வாங்க இல்லையா, அப்ப தனியா வாழ்றப்போ வரக்கூடிய விருந்தினரை 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியல, உபசரிக்க முடியாத ஒரு நிலையில என்ன தள்ளிட்டாங்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய விருந்தினருக்கு உபசரிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது கோவலனை பிரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடிய விருந்தினரை நம்மளால வந்து கவனிக்க முடியல என்ற அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ற போல சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அடுத்து 8வது கேள்வி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகியம் செய்வதாக குறிப்பிடுவர். அதாவது கல்வியும் செல்வமும் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், விருந்தும் ஏகியம் செய்வதாக யார் குறிப்பிடுறாரு அப்படின்னா கம்பர் குறிப்பிடுறாருங்க. பீதா இதுக்கான ஆன்சர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கம்பர். ஓகேங்களா, அந்த கொஸ்டினை மாத்தி கூட கேட்கலாம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் டேஷும் டேஷும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். விருந்தும் ஏகையும். இங்க டேஷ் கொடுத்து கூட கேட்கலாம். கல்வியும் இந்த இடத்த டேஷ் டேஷ் கொடுத்துட்டு பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். அப்ப இங்க கல்வியும் செல்வமும். ஓகேங்களா, இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என விருந்தினருக்கு உணவிடுவரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கி உள்ளவர். ஸோ இது வந்து நியூ புக்ல இருக்க, நியூ எடிஷன்ல இருக்கும், இது ஓல்டு எடிஷன்ல இருக்கும். நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே கொஸ்டினா கொடுத்துருக்கேன். அதாவது விருந்தினர்கிட்ட நீங்க இன்னும் நெருக்கமா நெருங்கி நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு உபசரிக்க அவங்களோட முகம் வந்து நல்லா மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தினருக்கு உணவிடுவரின் முகமலர்ச்சியை பத்தி ஒரு ஓமையா கூறி உள்ளவர் யார் அப்படின்னா கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் தான் குறிப்பிடுவாரு. அப்ப என்ன நூலுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில வரக்கூடிய அந்த வரிகள் தான் வந்து இது. இப்ப நியூ எடிஷன்ல இது கொடுக்கல, ஏன்னா ஓல்டு எடிஷன்ல ஒரு பாக்ஸ்ல கலிங்கத்து பரணியில குறிப்பிடக்கூடிய வரிகள்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கலாம். இங்க கலிங்கத்து பரணின்னு குறிப்பிட, கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோர் முகமலர்ச்சி ஓமையாக்கியிருக்கான்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வரியும் சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்ப கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் தான் வந்து இதை குறிப்பிடுறாரு. அடுத்து 10வது கேள்வி. டேஷ் என்பது தமிழரின் விருந்தோம்பல் அடிப்படை. அதாவது நம்ம தமிழரோட ஒரு விருந்தோம்பலுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு பண்பா எது வந்து முதன்மையான அடிப்படை பண்பா வந்து கருதப்படுது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா தனித்து உண்ணாமை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கா போலதான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ முகமலர்ச்சியோடு விருந்தினர் வர இருக்கணும். ஆமாங்க, அதுவும் அடிப்படையானதா இருக்கும். சுவையான உணவு அளித்தல் அதுவும் அடிப்படையானதா இருக்கும். பெரிய வாயில், அதாவது எவ்வளவு விருந்தினர் வந்தாலும் உள்ள வரத்துக்கு ஈஸியா பெரிய வாயில் அமைக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பழந்தமிழர்கள் ஃபாலோ பண்ணத்தான். ஆனா மிக முக்கியமான அடிப்படை என்னன்னா அமிர்தமே கிடைச்சாலும் அதை தனித்து உண்ணாம மற்றவங்களுக்கு கொடுத்து உண்ணணும் அப்படின்றது தான் இந்த விருந்தோம்பலுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு பண்பா வந்து கருதப்படுது. ஸோ இந்த 10 கேள்வி வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். உணவு ஆக்கலும் அளித்தலும் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சோரோவியம் வந்து சிதம்பரத்துல காணப்படுது. தமிழோட தனித்த பண்பா கருதப்படுறது விருந்தோம்பல். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த இல்லறவியல்ல விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. இல்லறம் புரிவது செய்யும் பொருட்டே என அறத்துப்பாலில் வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. என்னதுங்க, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யறதுக்காக தான் நம்ம இல்லறத்தையே புரியணும்னு சொல்லிட்டு அறத்துப்பாலில் இல்லறவியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்கூடையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடுறாருங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. டேஷ் என்பதை இல்லற கடமையாக கருதப்பட்டது அப்படின்னா விருந்தினரை போற்றுதல் தான் வந்து இல்லற கடமையாக கருதப்பட்டது. தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கணவனை இழந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், விருந்தினரும் உபசரிக்க முடியலன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல குறிப்பிடுறாரு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் வந்து கம்பர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துனாலும் டேஷ் கொடுத்துட்டு கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியவர். ஸோ நியூ எடிஷன்ல இது மட்டும் தான் இருக்கு. இதை கூட தனியாக கொஸ்டின் கேட்கலாம். யாருன்னா ஜெயங்கொண்டார். எந்த நூல்ல சொல்லியிருக்காருன்னா கலிங்கத்து பரணியில சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழரோட விருந்தோம்பலோட முதல் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா தனித்து உண்ணாமை. அமிர்தமே கிடைச்சாலும் அதை தாமே உண்ணாம பிறருக்கும் கொடுக்கக்கூடியதான் வந்து விருந்தோம்பலுக்கு அடிப்படையா வந்து கருதப்படுது. அதை பாருங்க. 11வது கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தமே ஏவே தாயினும் இது இனிது என
தம்மியர் உண்டலும் இலரே என புறநானூற்றில் குறிப்பிடுபவர் யார்? மேல சொன்ன அந்த வரிகள் தாங்க. உண்டால் அம்மை உலகம், அதாவது இந்திரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தமே கிடைச்சாலும் அதை இனிது என தமியர் உண்டலும் இலரே, அது எனக்குதான் சொல்லிட்டு தனியா உண்ணக்கூடியவங்க வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கீழே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.